ஆரம்பிக்கலாம். ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் மெஷினரிஸில் ஓப்பன் சேனல் ஃப்ளோ டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சேனல் ஃப்ளோட செகண்ட் வீடியோ. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம் மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் பார்த்தோம், ஓப்பன் சேனல் ஃப்ளோ, ஓகே, கிராவிட்டி ஃப்ளோவில் என்ன எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தோம், ப்ளஸ் பொட்டன்ஷியல் ஹெட் ப்ளஸ் கைனடிக் ஹெட் பார்த்தோம், மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் பார்த்தோம். சரிங்களா? எஸ், ஸ்பெசிஃபிக் எனர்ஜி மினிமமாக இருக்கும்போது டெப்த் ஆஃப் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் டெப்த்னு பார்த்தோம், அண்டு டிஸ்சார்ஜ் வந்து மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். மேனிங்ஸ் அண்டு ஜெசிஸ் கான்ஸ்டன்ட்டை பற்றி நம்ம படித்தோம். ப்ளஸ் அதனுடைய ஃபார்முலா வெலாசிட்டி டிஸ்சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சரிங்களா? எஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லென்த் ஆஃப் கர்வ் ப்ரொஃபைல் அப்படின்னு, லென்த் ஆஃப் கர்வ் ப்ரொஃபைல். ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி நமக்கு வந்து சம்மு கேட்டதில்லைனா டிஎன்பிசியும் சரி டிஆர்பியும் சரி சம்மு கேட்டதில்லை. கேட் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இந்த டிஎன்பிசியும் டிஆர்பியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த ஃபார்முலா மட்டும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? லைக் லென்த் ஆஃப் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு வாட் இஸ் தட் எனர்ஜி வேரியேஷன், வாட் இஸ் த லென்த் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எஸ், த லென்த் ஆஃப் கர்வ் ப்ரொஃபைல். ஓகேங்களா? லென்த் ஆஃப் கர்வ் ப்ரொஃபைல் என்னன்னு மூலம் தெரிஞ்சுக்கோங்க. சம் அப்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? சம் அப்ஸ்ட்ரக்ஷனில் நமக்கு என்ன ஆகுது, வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து டவுன். ஓகேங்களா? ரைஸ் அண்டு டவுன். இந்த எனர்ஜி வேரியேஷன் இந்த டெப்த் வேரியேஷன், பொட்டன்ஷியல் எனர்ஜி வேரியேஷன் இருக்குங்களா? ஸோ இதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் த லென்த், ஓகே, வாட் இஸ் த லென்த் ஆஃப் எனர்ஜி வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. டெல்டா எக்ஸ்ன்னு நம்ம அதை சொல்லுவோம். ஓகே, இது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நிறைய மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டெப் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மெத்தட் அது? சிங்கிள் ஸ்டெப் மெத்தட். ஸோ இப்போ எனர்ஜி வேரியேஷன் இஸ் ஈக்குவல் டு E2 மைனஸ் E1 டிவைட் பை SP மைனஸ் SC அப்படின்னு சொல்கிறோம். E2 அப்படிங்கும்போது ஸோ ஸ்பெசிஃபிக் எனர்ஜி நீங்கள் கண்டுபிடிக்கும் போது இந்த Y2 டெப்த்தை யூஸ் பண்ணணும். E1 அப்படிங்கும்போது நீங்கள் Y1 டெப்த் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பெட் ஸ்லோப் ஆல்ரெடி கொடுத்துருவாங்க. எனர்ஜி ஸ்லோப்ன்றது நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எனர்ஜி ஸ்லோப் நம்ம யூஸிங் மேனிங்ஸ் ஃபார்முலா ஆர் ஜெசிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எனர்ஜி ஸ்லோப் நீங்கள் கண்டுபிடிக்கணும். IE கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா? ஸோ அதனுடைய வேல்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சும் டெல்டா எக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு வாட் இஸ் தட் எனர்ஜி வேரியேஷன் லென்த் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கர்வ் லென்த் வேரியேஷன் ப்ரொஃபைல் ஆர் எனர்ஜி வேரியேஷன் லென்த் ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப டீப்பாக தானே போக வேணாம். ஓகேங்களா? கிராஜுவலி வேரிடு ஃப்ளோ கம்யூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த கிராஜுவலி வேரிடு ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கம்யூட் பண்ணுவாங்க அப்படின்னா சம் மெத்தட்ஸ் நமக்கு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்டெகிரேஷன் மெத்தட், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட். இது 1 மார்க் கொஸ்டின் ஒரு டைம் கேட்டுக்கிறாங்க. கிராஜுவலி வேரிடு ஃப்ளோ த டைரக்ட் இன்டெகிரேஷன் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் போத் சேனல், பிரிஸ்மாட்டிக் சேனல் ஒன்லி, நான் பிரிஸ்மாட்டிக் சேனல், நன் ஆஃப் திஸ் எஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி சூட்டபிள் ஃபார் டைரக்ட் ஸ்டெப் மெத்தட். டேரெக்டாக பிரிஸ்மாட்டிக் மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதான் டைரக்ட் இன்டெகிரேஷன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? டைரக்ட் இன்டெகிரேஷன் மெத்தட். அடுத்தது நியூமரிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நியூமரிக்கல் மெத்தட் இஸ் யூஸ்ட் ஃபார் போத். ஓகே, அதை வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. டைரக்ட் ஸ்டெப் மெத்தட் அண்டு ஸ்டாண்டர்ட் ஸ்டெப் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைரக்ட் ஸ்டெப்பட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிரிஸ்மாட்டிக் சேனல் தான். இந்த நியூமரிக்கல் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்டெப் மெத்தட் அண்டு ஸ்டாண்டர்ட் ஸ்டெப் மெத்தட்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து பிரிஸ்மாட்டிக் சேனலுக்கு வந்து சூட்டபுள். நாட் இன்வால்வ் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். இது டைரக்ட் வேல்யூ நம்ம கொடுக்கும். ஏன் அந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் சொல்கிறோம் அப்படின்னா சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டெப்த்தை வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லிடுவாங்க. இந்த Y1 டெப்த்தை கண்டுபிடிங்க, Y2 டெப்த்தை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன்னா நமக்கு Y1 நமக்கு வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் நமக்கு இப்படி நமக்கு வந்து நிற்கும் டெல்டா எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு 0.5 த வேல்யூ. ஓகே, எனர்ஜி வேல்யூ நமக்கு 3/2 டைம்ஸ் ஆஃப் YC அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், Q²/G நமக்கு வரும். ஓகேங்களா? YC அப்படிங்கும்போது நமக்கு ஹோல் கியூப் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? பிகாஸ் YC அப்படிங்கும்போது YC Q²/G ஹோல் பவர் 1/3 தான் நீங்கள் ஃபார்முலா எழுதுறீங்க. அப்போ அந்த கியூப் இந்த பக்கம் நமக்கு இருக்கும். மைனஸ் Y1 அதே மாதிரி 3/2 இப்படி நமக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 0.5 is equal to Y1³ மைனஸ் Y2³ நமக்கு வரும். ஆர் Y2³ Y1³ டிவைட் பை சம் எக்ஸ் வேல்யூ. இப்போ இருக்கும்போது நமக்கு இந்த வேல்யூக்கு வந்து 0.5 ஈக்குவல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டேரெக்டாக நமக்கு 2 வேல்யூ வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். ஃபஸ்ட் இனிஷியலாக 0.1 அப்ளை பண்ணுவோம், 0.2 அப்ளை பண்ணுவோம்னு சொல்லிட்டு எப்போ இந்த 0.5 ஈக்குவலாக நமக்கு ஆன்சர் வரும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சம் சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்துடும். ஸோ கிராஜுவலி வேரிடு ஃப்ளோ கம்யூட்டேஷனில் டைரக்ட் ஸ்டெப் மெத்தட் ஒன்லி சூட்டபிள் ஃபார் பிரிஸ்மாட்டிக் சேனல். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நியூமரிக்கல் மெத்தடில் 2 மெத்தட் இருக்குது. டைரக்ட் ஸ்டெப் மெத்தட் ஒன்று, ஸ்டாண்டர்ட் ஸ்டெப் மெத்தட். இந்த டைரக்ட் ஸ்டெப் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்மாட்டிக் மட்டும் தான் சூட்டபிள். டேரெக்டாக நான் ஆன்சர் கொடுப்பேன், ட்ரையல் அண்ட் எரர் வந்து எங்கிட்ட இருக்காது அப்படின்றாரு. ஓகே, ஸ்டாண்டர்ட் ஸ்டெப் மெத்தட் வந்து போத். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது நாங்கள் 2க்குமே யூஸ் ஆகும், பிரிஸ்மாட்டிக் அண்ட் நான் பிரிஸ்மாட்டிக், இன்வால்விங் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ், கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் சொல்கிறாங்க. இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போத் சேனல் 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எஸ், நெக்ஸ்ட் போகிறாங்களா?
ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொஃபைல். ஓகே. அந்த கிராஜுவலி வேரிடு ப்ரொஃபைல், கிராஜுவலி வேரிடு ஃப்ளோவில் எப்படி ப்ரொஃபைல் சாரி கிராஜுவலி வேரிடு ஃப்ளோவில் எப்படி ப்ரொஃபைல் வந்து வேரி ஆச்சு, அதனுடைய கம்யூட்டேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, ப்ளஸ் அதனுடைய லென்த் ஆஃப் ப்ரொஃபைல் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வைட் ரெக்டாங்கிள் சேனல். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மீன் வைட் ரெக்டாங்கிள் சேனல்னாவே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. வைட் ரெக்டாங்கிள் சேனல் மீன்ஸ் width ஆஃப் தி சேனல். ஓகேங்களா. அதாவது இந்த width ஆஃப் தி சேனல் வந்து பார்த்தீங்கன்னா breadth இஸ் ஈக்குவல் டு மச் கிரேட்டர் தென் அப்படின்றாங்க. மச் கிரேட்டர் தென் கொடுத்துருக்காங்க. சில புக்கில் வந்து 10 டைம்ஸ். ஓகேங்களா. 10 டைம்ஸ் மோர் தென் தி டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. இது எதுக்கு நமக்கு வரும் ஆப்பர்ச்சுன் வியர் நமக்கு வருமா, வியர் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் 40 மீட்டர் இருக்கும். ஓகேங்களா. அதோட டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 மீட்டர் 1.5 மீட்டர் அந்த ரேஞ்சு தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. எஸ், அது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் வியர். ஓகேங்களா. வைட் ரெக்டாங்கிள் சேனல்னா ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அது வந்து 10 டைம்ஸ் மோர். ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 டைம்ஸ் மோர். width ஆஃப் தி சேனல் இஸ் மச் கிரேட்டர் தன் தி டெப்த் ஆஃப் தி சேனல் அப்படின்னா பி மச் கிரேட்டர் தன் தி டி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா. பி இஸ் ஈக்குவல் 10 டைம்ஸ் ஆஃப் டி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா. இது கேட்டிருக்காங்க. இப்போ டி இஸ் வெரி ஸ்மால், நெக்லெஜிபிள் பண்ணிவிடுங்க, அது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ டேரெக்டாக ஃபார்முலா வரலாங்களா. ஏரியா இஸ் ஈக்குவல் டு பி இன்டு டி. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் டியை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. எஸ், பி ஈக்குவல் டு பெரிமீட்டர், வெட்டடு பெரிமீட்டர், டபிள்யூபின்னு வச்சுக்கோங்க. பிடபிள்யூ. ஓகேங்களா. பிடபிள்யூ வெட்டடு பெரிமீட்டர் பி ப்ளஸ் 2டி அப்படி சொல்கிறோம். பி ப்ளஸ் 2டி. அப்போ ஏரியா எம் இஸ் ஹைட்ராலிக் மீன் டெப்த் எம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா டிவைட் பை வெட்டடு பெரிமீட்டர். கரெக்டுங்களா. அப்போ ஏரியா நமக்கு என்ன பி இன்டூ டி, இது பி ப்ளஸ் 2டி. டி இஸ் த வெரி ஸ்மால், ஸோ அப்போ நெக்லெக்ட் பண்ணிடுறேன் நான். அப்போது இந்த 2டியை வந்து நெக்லெக்ட் பண்ணியாச்சு. அப்போ பி கேன்சல். அப்போ பேலன்ஸ் நமக்கு இருக்க டி தான் நமக்கு. இப்போ ஹைட்ராலிக் மீன் டெப்த் எம் இஸ் ஈக்குவல் டு டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ தான் நமக்கு வந்து ஹைட்ராலிக் மீன் டெப்த் ஃபார் தி வைட் ரெக்டாங்குலர் சேனல். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அந்த வேர்டு கொடுத்துருவாங்க, அந்த வைட் ரெக்டாங்குலர் சேனல் அந்த வித் இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களாவே டெப்த் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இப்போ இந்த செசிஸ் கான்ஸ்டன்ட்லி செசிஸ் ஃபார்முலா மேனிங்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன கான்செப்ட் நமக்கு ஃபார்முலா சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. எஸ். ஸோ டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு ஏரியா இன்டூ வெலாசிட்டி நமக்கு தெரியும். இப்போ வெலாசிட்டி V ஈக்குவல் டு ஆஸ் பர் தி செசிஸ் ஃபார்முலா வெலாசிட்டி V ஈக்குவல் டு C இன்டூ ரூட் ஆஃப் எம்ஐ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம்ஐ என்னச்சு. ஓகேங்களா. அப்போ ஏசி இன்டூ ரூட் ஆஃப் எம்ஐ போட்டிங்க. ஏ வேல்யூ உங்களுக்கு தெரியுங்களா. ஏரியா பி இன்டூ டி, சியோட வேல்யூ கான்ஸ்டன்ட், எம் இஸ் ஈக்குவல் டு டி. ஓகே. அப்போ டேரெக்டாக பாருங்கள், டி பவர் 1/2 நமக்கு இருந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா. இது ஆஃப் ரூட் ஆஃப் ஆஃப் அப்படியே வச்சுக்கலாம். அப்போ நமக்கு என்ன வரும், Q டிஸ்சார்ஜ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு, இங்கே டி ஆல்ரெடி ஒரு டி இருக்குது, இங்கே ஒரு அரை, அப்போ 1.5. ஓகேங்களா. டி பவர் 3/2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ டிஸ்சார்ஜ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 3/2. அது என்ன ஃபார்முலா அவங்க சொல்லிவிடுவாங்க, நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. சரிங்களா. எஸ். அப்போது டேரெக்டாக நீங்கள் டிஸ்சார்ஜ் வேணும்னா டி பவர் 3/2 டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு பி இன்ட்டு டி பவர் 3/2 சி இன்ட்டு ரூட் ஆஃப் ஐ. அது மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். அப்போ இந்த பெட் ஸ்லோப்புக்கும் டிஸ்சார்ஜ் ரிலேஷன் இருக்கா. பெட் ஸ்லோப் இந்த ஃபார்முலா வச்சு அப்படியே நீங்கள் மேக்கப் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. அப்போ ரூட் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 3/2. அப்போ ஒரு வேல்யூ கொடுத்துட்றாங்க. டெப்த்து 1 மீட்டர் இருக்கும்போது சம்திங் பெட் ஸ்லோப், அப்போ 2 மீட்டர் இருக்கும்போது வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ இதனுடைய இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சி வேண்டியதான். அதாவது பெட் ஸ்லோப் ஓகே நோன் வேல்யூ எனர்ஜிஸ் ஓகே பெட் ஸ்லோப் 1 இது 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போது இது நமக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் போயிடும். அப்போ இது 2 இது 1. ஓகேவா. எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா டேரெக்டாக கேட்டாலும் நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே. இப்போ மேனிங்ஸ் ஃபார்முலா வாங்க. மேனிங்ஸ் ஃபார்முலா டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு V is equal to A 1/n into m power 2/3 I power of A மல்டிப்ளை பண்ணி டிஸ்சார்ஜ் நமக்கு கிடச்சிரும். இப்போ சேம் இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன வருது, இங்கே டி இங்கேயும் டி, அப்போ நமக்கு டி பவர் 1 இது நமக்கு 2/3, இது நமக்கு 1/3, அப்போ 5/3 நமக்கு. அப்போ டிஸ்சார்ஜ் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் 5/3. அங்கே என்ன வந்துச்சு 3/2 வந்துச்சு, இங்கே 5/3 நமக்கு வருது. சரிங்களா. எஸ், சேம் கான்செப்டில் ரிவர்ஸ் கான்செப்ட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 10/3. இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா நாம இருக்குங்களா, என்ன எழுதணும், dy/dx is equal to பெட் ஸ்லோப் இன்ட்டு 1 மைனஸ் yn. ஓகேங்களா. yn டிவைடட் பை y ஹோல் பவர் 10/3 டிவைடட் பை 1 மைனஸ் yc டிவைடட் பை y ஹோல் பவர் 10/3 அப்படின்னு நம்ம ஃபார்முலா தெரியுங்களா. த டெப்த் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி 10/3 அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. சேம் கான்செப்ட் இந்த ஃபார்முலா இங்கேருந்து நமக்கு டெரிவேஷன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட் போகிறாங்களா. அப்போ டிஸ்சார்ஜ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரூட் ஆஃப் தி ஐ, இது நார்மல் காமன் ஃபார்முலா. அப்போ Q ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஐ. இப்போ இதில் இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, the discharge per meter with independent of the depth of the pet slope, independent of pet slope அப்படின்றாங்க. ஓகேங்களா. டிஸ்சார்ஜ் ஓகே மீட்டர் கியூப் பர் செகண்ட்ஸ் அப்படின்றது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஐயா இருக்கட்டும். ஆனால் அந்த கியூ வந்து பார்த்தீங்கன்னா எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. Q/B. ஓகேங்களா. Q ஸ்மால் Q is equal to independent of the bed slope அப்படின்றாங்க. பட் இது நம்மளுடைய ரிலேஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கல. பட் இதனுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி பெட் ஸ்லோப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகே. எஸ், நெக்ஸ்ட் போகிறாங்களா. ஓகே.
இப்போது ப்ரீவியஸில் நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ ஒரு நேரோ செக்ஷன் ஓகே நார்மலாக டெப்த் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அதோட நேரோ செக்ஷன் பிரெத் நமக்கு டிகிரிஸ் ஆனால் என்ன நமக்கு நடக்குன்னு பார்த்தோம். இப்போ இதே மாதிரி பிரெத் போத் ஓகேங்களா பிரெத் ஆஸ் வெல் அஸ் டெப்த் ரெண்டுமே நமக்கு டிகிரிஸ் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றும் கிடையாது, சேம் அதே ஃபார்முலா எழுதுறீங்க. ஒய் ப்ளஸ் வி ஸ்கொயர் பை 2g போத் சைடு இதே சேம் y2 ப்ளஸ் வி ஸ்கொயர் பை 2g சம் நமக்கு என்ன சம் ஹைட் டிஃப்ரென்ஸ் நமக்கு நடக்குது ஓகேங்களா. அந்த லாஸ் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹம்ப் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த லாஸ் நமக்கு ஒரு ஹம்ப் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால ஸோ அதோட வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஓகேங்களா. ஸோ இப்போ டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ V ஈக்குவலாக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி வந்து Q பை ஏன்னு போடுங்க. அப்போ Q ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் வந்துருச்சுங்களா. சேம் அதே மாதிரி இந்த பக்கம் அப்ளை பண்ணி ஹம்ப் நமக்கு கிடச்சிச்சு. அப்போ A1 இஸ் ஈக்குவல் டு P1 இன்ட்டு Y1 அப்ளை பண்ண போகிறீங்க. P2 இன்ட்டு Y2 இந்த A1. அப்போது Y2 அப்படின்றது உங்களுக்கு என்ன எனர்ஜி வேணும் ஓகேங்களா. லாஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதை கேட்குறாங்க பார்க்கணும். Y1 கொடுத்துட்டு Y2 கேட்குறாங்களா, Y2 கொடுத்துட்டு Y1 கேட்குறாங்களா. இந்த ஃபார்முலா நீங்கள் எழுதினீங்கன்னா போதும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக வந்து இதை அனலைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா. ஃப்ளோ இஸ் த யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு ஃப்ளோ இஸ் த ஸ்டடி ஃப்ளோ, நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ தான். டிபெண்டிங் அப்பான் தி கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு ஜெனரலாக சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து critical flow condition நமக்கு என்னது ஸ்பெசிஃபிக் மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ஃபார் தி ரெக்டாங்குலர் செக்ஷன் 3/2 YC அப்படின்றோம். YC நமக்கு ஃபார்முலா தெரியுங்களா, Q ஸ்கொயர்டு பை G ஹோல் பவர் 1/3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த ஃபார்முலா எழுதிடுறீங்க. ஃப்ளோ நமக்கு வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஸ்டடி அப்படின்னு நமக்கு எந்த ஒரு ஹம்பும் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா இது நமக்கு 0. இப்போ ஒருவேளை நமக்கு கிரிட்டிக்கல் ஃப்ளோ கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு எந்த ஒரு ஹம்ப் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலா எழுதிடலாம் ஓகேங்களா. தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் தி எனர்ஜி அப்படின்றோம். ஓகே எஸ், இது ஜஸ்ட் ஒரு பேசிக் தான். நீங்கள் வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் போதும். ஒரு வேளை கொஷின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம இதில் போட்டலாம். இது வரலும் டிஎன்பிசி டிஆர்பியில் இது வந்து கொஷின் கேட்டது கிடையாது. இது வரலும் இது கேட்டிருக்காங்க. கிரிட்டிக்கல் டெப்த்து, ஸ்பெசிஃபிக் எனர்ஜி மினிமம் ப்ரீவியஸ் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரோல்டு செக்ஷன் ஓகேங்களா. அப்போ கண்ட்ரோல்டு செக்ஷன்னா என்ன, நமக்கு செக்ஷனை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் ஓகேங்களா. ஒரு பிரெத்துக்கும் டெப்த்துக்கும் ஒரு ஈக்குவல் ரிலேஷனை கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் பண்ணுறோம். எதுக்காக நம்ம பண்ணணும், ஸோ வி ரெக்யூர்டு ஃபார் தட் டிஸ்சார்ஜ் நமக்கு வேணும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டிஸ்சார்ஜ் எனக்கு வேணும் அப்படின்றதுனா செக்ஷனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஃபிக்ஸ்டு ரிலேஷன் பிட்வீன் தி டிஸ்சார்ஜ் அண்ட் டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ ஓகேங்களா. ஃபிக்ஸ்டு ரிலேஷன் பிட்வீன் தி size, shape and depth of the flow for control the section as well as discharge of the flow அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே எஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ஹம்ப் ஆர் டெப்த் ஓகேங்களா. ஹம்ப் ஆர் டெப்த் இன் வெர்டிக்கல் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹம்ப் அண்ட் டெப்த் இன் தி வெர்டிக்கல் டைரக்ஷன், ஹரிசாண்டல் ஆர் வைடு டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஹரிசாண்டல் ஆர் வைடு டைரக்ஷன். ஹம்ப்னா ஒன்று என்ன புரிஞ்சு, ஹம்ப்ன்றது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் இன் பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரொஃபைல் நமக்கு வந்து பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு ரைஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹம்ப் அப்படின்னு நாம சொல்கிறோம் ஓகேங்களா. ஹம்ப் டைப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ நமக்கு இந்த ஹம்ப் இந்த வெர்டிகல் டைரக்ஷனில் ஸோ இந்த ஹம்ப் மாரி நமக்கு ஃபார்ம் ஆனதுல நமக்கு என்ன ஒரு லாஸ் நமக்கு அதிகமாகும் ஓகேங்களா. இந்த விதத்தில் 3 மீட்டருக்கு அப்படின்னா இந்த இடத்துல சடனாக வந்து வாட்டர் குறையுது. ஸோ இப்போ இந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் ஓகே, இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நமக்கு வந்து லாஸ் இஸ் பாசிபிள். ஹரிசாண்டல் டைரக்ஷனில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க ஓகே, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா ஸோ ஹரிசாண்டல் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வைடு ரெக்டாங்ஷன் வந்து சின்னதாக நமக்கு பிரெத் குறையுது அப்படின்னா தெர் இஸ் நோ லாஸ். நமக்கு பிரெத் டைரக்ஷன் நமக்கு நோ லாஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே எஸ். நெக்ஸ்ட் போடுவாங்களா, நோ லாஸ் இன் தி ஹரிசாண்டல் டைரக்ஷன். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட எக்ஸாம்பிள் சேம் ப்ரீவியஸாக நம்ம எப்படி பார்த்தோம் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி நமக்கு வந்து செக்ஷன் 1 செக்ஷன் 2 வந்து இந்த இடத்துல வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. சேம் அதே ஃபார்முலா, ஃப்ளோ இஸ் தி y ப்ளஸ் v ஸ்கொயர் பை 2g. அதாவது இந்த ஓப்பன் சேனல் ஃப்ளோ, இந்த கண்ட்ரோல்டு செக்ஷன் ப்ளஸ் அந்த எனர்ஜி ஸ்லோப் அனலைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா y ப்ளஸ் v ஸ்கொயர் பை பொட்டன்ஷியல் ஹெட் ப்ளஸ் பொட்டன்ஷியல் ஹெட் ப்ளஸ் கைனெட்டிக் ஹெட். இது ரெண்டு ஃபார்மும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் சேம். பைப்பட் 1 எண்டு பைப்பட் 2 எண்டு எப்படி நம்ம பண்ணுறோமோ சேம் கான்செப்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். இந்த கிரிட்டிக்கல் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா காமன். ஸ்பெசிஃபிக் எனர்ஜி மினிமம் சொல்லிட்டாங்க. டெப்த் இஸ் ஃப்ளோ இஸ் த கிரிட்டிக்கல் டெப்த் அண்ட் டிஸ்சார்ஜ் இஸ் மேக்ஸிமம். அது எந்த ஒரு மாற்றமும் நமக்கு கிடையாது. இது பேசிக். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் நமக்கு அவசியம் கிடையாது ஓகேங்களா. எஸ், அப்படியே நம்ம கண்டினியூவாக போனாங்களா. சேம் இதே நமக்கு ரெக்டாங்கல் செக்ஷன் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருப்போம், அதாவது மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஓகேங்களா. இது 3/2 parabolic 4/3 triangle section 1.25 5/4 அப்படின்றா. critical depth of the flow alpha q squared by g whole power 1/3. alpha energy correction factor கொடுத்தா போடுங்க, நீட்டாக கம்னு விட்டுருங்க ஓகேங்களா. kinetic ஈக்குவல் டு 1 போட்டால் நமக்கு அது ஆன்சர். சேம் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி கடைசியில் அந்த ஃபார்முலா நம்ம கொண்டு வந்துருக்காங்க. பிரெத் மினிமம் எப்படி நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ் அப்ளை பண்ணி ஃப்ளோ இஸ் த கிரிட்டிக்கல், தெர் இஸ் நோ ஹம்ப். இங்கே ஹம்ப் நம்ம போட்டோம், ஹம்ப் இருக்க மாதிரி ஓகேங்களா. ஹம்ப் இருக்க மாதிரி போட்டோம், வித்தவுட் ஹம்ப் ஓகேங்களா. எனர்ஜி மினிமம் சொல்கிறதுனால வித்தவுட் ஹம்ப் அப்படின்னு போடும்போது நமக்கு டேரெக்டாக பிரெத்தோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு டெரிவேஷன் போட்டு வந்தோம்னா b is equal to 27q ஸ்கொயர் 8g e cube அப்படின்னு நம்ம போடுறாங்க ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு டைம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும். ஓகே, நெக்ஸ்ட் போடுவாங்களா. ஓகே,
ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஃப்ளோ கண்டிஷனில் ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம் கிராஜுவலி வேரிடு ஃப்ளோ, ரேபிட்லி வேரிடு ஃப்ளோன்னு சொல்லிட்டு. கிராஜுவலி வேரிடு ஃப்ளோவில் தான் இவ்வளோ ஸ்டோரி நடந்திருக்கு சரிங்களா. அந்த எனர்ஜி லாஸ், டிஒய்/டிஎக்ஸ், அஃப்ளக்ஸ் கர்வ், டைனமிக் வேரிடு ஃப்ளோ, டைரக்ட் ஸ்டெப் மெத்தட், சிங்கிள் ஸ்டெப் மெத்தட், அது எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரேபிட்லி வேரிடு ஃப்ளோ. ரேபிட்லி வேரிடு ஃப்ளோன்னு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்போ ரேபிட்லி வேரிடு ஃப்ளோ டெஃபினேஷன் ஆல்ரெடி படித்தாச்சு. டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ சடன்லி சேஞ்சு, ஓகேங்களா. சடன்லி சேஞ்சு வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்மால் லென்த் ஆஃப் தி சேனல். நம்ம அதான் படித்தோம் சரிங்களா. அங்கே டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ கிராஜுவலி வேரிடு ஓவர் தி லென்த் ஆஃப் தி சேனல் படித்தோம். அது கிராஜுவலி வேரிடு ஃப்ளோ. இது டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ வேரிடு ஸ்மால் லென்த் ஆஃப் தி சேனல் அப்படின்னு. ஸோ டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ ரேபிட் அப்படின்னா நமக்கு ரேபிட் இமிடியேட்டாக நம்ம நடக்கிறது சரிங்களா. சடன்லி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ சடன்லி சேஞ்சு வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்மால் லென்த் ஆஃப் தி சேனல், ஓகேங்களா. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நமக்கு என்ன நடக்குது, இங்கே ஹைட்ராலிக் ஜம்ப்னு ஒன்று நடக்குது. அப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு இடத்துல குதிக்குதுங்களாமா, ஓகேங்களா. ஜம்ப், ஓகே, ஹைட்ராலிக் ஜம்ப் அப்படின்னா. இப்போ இந்த ஹைட்ராலிக் ஜம்ப் நமக்கு வந்து பெனிஃபிட் தான், ஓகேங்களா. ஓகே, ஹைட்ராலிக் ஜம்ப் வந்து நமக்கு பெனிஃபிட் தான். என்ன நடக்குதுன்னா இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சடனாக இப்படி வந்து ஒரு குறைஞ்சி அப்படி ஜம்ப் பண்ணி இப்படி குதிக்கும் சரிங்களா. இப்போ இதெல்லாம் நமக்கு என்னன்னா ஒரு பர்ஃபெக்ட் மிக்சிங் நமக்கு கிடைக்கும் இந்த இடத்துல, ஓகேங்களா. இப்போ நமக்கு இது ஹைட்ராலிக் ஜம்ப்னா நமக்கு வந்து ஒன்லி இது வாட்டர் ப்ரொஃபைல், ஓகேங்களா. வாட்டரில் மட்டும் இது வரது கிடையாது. டேம்லேருந்து தண்ணி ஓப்பன் பண்ணால் ஹைட்ராலிக் ஜம்ப் நடக்குது, அது மட்டும் கிடையாது சரிங்களா. இந்தமாதிரி வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரி அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் ஹைட்லேருந்து நமக்கு ஃபால் ஆகி சடனாக அப்படி கீழே விழும்போது நமக்கு என்னென்னா இன்டர்மிக்சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி டிசிபேட்டிங் டிவைஸாக நமக்கு இந்த ஹைட்ராலிக் ஜம்ப் வந்து யூஸ் ஆகும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் நம்ம படிப்போம், ஓகேங்களா. எஸ், ஓகே. அப்போ இந்த ஹைட்ராலிக் ஜம்ப் நம்ம நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கோங்க. சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ டு சப் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. த ஹைட்ராலிக் ஜம்ப் இஸ் அக்கர். நம்ம நினச்சிட்டு இருப்போம் சப் கிரிட்டிக்கல் ஃப்ளோருந்து சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோக்கு அக்கர் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா. அது தப்பு. இப்போ பாருங்கள் அதனுடைய எப்படி சொல்கிறாங்க அப்படின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கவே தேவையில்லை. நான் சொல்கிறேன் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஹைட்ராலிக் ஜம்ப் சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோலேருந்து சப் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. அப்போ சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோனா ஃப்ளோ நம்பர் எப்படி இருக்கும், கிரேட்டர் தென் 1, கரெக்டுங்களா. அப்போ டெப்த் எப்படி இருக்கும், நமக்கு கம்மியாக தானே இருக்கணும் சரிங்களா. அப்போ சின்ன டெப்த்துலேருந்து பெரிய டெப்த்து தான் போகும், அதுக்கு பேர் தான் ஜம்ப், ஓகேங்களா. சின்னதுலேருந்து பெருசு போனால் தான் நமக்கு ஜம்ப். அப்போ டெப்த்துன்றது எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்போ கம்மியாக இருந்தால் ஃப்ரூட் நம்பர் கிரேட்டர் தென் 1 சரிங்களா. அப்போ அதிகமாக இருந்தால் ஃப்ரூட் நம்பர் கிரேட்டர் தென் லெஸ் தென் 1 நமக்கு வரும். சப் கிரிட்டிக்கல் ஃப்ளோ, இது சப் கிரிட்டிக்கல் ஃப்ளோ, ஸ்ட்ரீமிங் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஃப்ளோ அண்டு டொரன்ஷியல் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. எஸ், இன்னொரு ஃப்ளோ வந்து ட்ரான்க்யூல் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு சப் கிரிட்டிக்கல் ஃப்ளோக்கு, ஓகே. எஸ், ஸோ இப்போ சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோலேருந்து சப் கிரிட்டிக்கல் ஃப்ளோ போனால் தான் நமக்கு ஹைட்ராலிக் ஜம்ப் ஆகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். டிஎன்பிசி ஏயில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. டிஎன்பிசி ஏயில் இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிசி ஏயில் வந்து பார்த்திங்கன்னா சிவிலில் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சூப்பர் கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் ஜம்ப் அக்கர்ஸ் ஃபார் சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ டூ பிகாஸ் ஆஃப் டெப்த் வந்து கம்மியாக இருக்கும். ஹை ஜம்ப் வந்து பார்த்திங்கன்னா சப் கிரிட்டிக்கல் ஃப்ளோவில் நடக்குது, ஓகேங்களா. அப்போ இந்த ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ஏதாச்சும் வேரி ஆகுது, எங்களுக்கு நோ சேஞ்ச். அப்போ ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இது கான்ஸ்டன்ட் அப்படிலாம் ஆகாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. பிகாஸ் ஆஃப் டெப்த் நமக்கு வேரி ஆகுது இல்லைங்களா. என்ன டெப்த் நமக்கு வேரி ஆகுது, பொட்டன்ஷியல் ரேட்டு நமக்கு வேரி ஆகுது. இங்கே y1 y2 எப்படி கான்ஸ்டன்ட் இருக்கும், இது ஜஸ்ட் அசம்ஷன் தான் நமக்கு இது, ஓகேங்களா. எஸ், அப்போ நமக்கு டேரெக்டாக என்னுடைய ஃபார்முலா எழுதுறாங்க. அப்போ நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன ஒரு கான்செப்ட் வந்து நம்ம மாடிஃபை பண்ணுறேன். சேம் y1 v²/2g, சேம் இதுலேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா y1 v²/2g. இந்த ஃபார்முலா வந்து மாடிஃபை பண்ணி இப்படி எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்க, a1 × y1 q² + a1g + a2 × z2 ஆர் y2, ஓகேங்களா, y2 q²/ag அப்படின்னு எழுதிக்கிறாங்க சரிங்களா. இந்த ஃபார்முலா நம்ம கேட்க மாட்டாங்க, நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது, ஓகே. டேரெக்டாக நீங்கள் இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். எப்படின்னா இது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஃபோர்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. ஏரியா ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஏரியா இன்ட்டு ஒய் பார், அதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும், ஓகே. சேம் அதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி நமக்கு வந்து ப்ரொஃபைல் நமக்கு மாறுது அப்படின்னா ஏரியா இன்ட்டு ஒய் பார் அப்படிங்கும்போது இதில் நமக்கு y² நமக்கு வந்துடும், ஓகேங்களா. ஒரு பெரபோலா ப்ளஸ் அடுத்து வந்து ரெக்டாங்குலர் ஹைபர்போலா அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. செவ்வக அதிபர வளையம். சேம் அங்கே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு லீனியர் ப்ளஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் ஹைபர்போலா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரு பெரபோலா அண்டு ரெக்டாங்குலர் ஹைபர்போலா. இந்த கொஸ்டின் கேட்டதில்லை, ஜஸ்ட் வாட் இஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகே. சம் ரிலேஷன், இது ரொம்ப முக்கியம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே டேரெக்டாக நீங்கள் ஒரே டெப்த்து தான் கிரிட்டிக்கல் டெப்த்துன்னு சொன்னீங்க, ஓகே. ஆல்டர்னேட் டெப்த்துன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிங்க. இங்கே 2 டெப்த் வருதுன்னா அதனுடைய கிரிட்டிக்கல் டெப்த் ஃபார்முலா என்ன, AB × A + B/2. இந்த ஃபார்முலா எப்படி தான் நான் வச்சுருக்கேன், AB × A + B/2 இப்படி நான் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. AB அப்படின்றது y1, இது y2, இதுவும் y1 + y2, அவ்வளோதான், ஓகே. y1 × y2 ஹோல் பிராக்கெட் y2 × y1/2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து AB × A + B/2, அவ்வளோதான் இந்த ஃபார்முலா. yc³ சேம் ஃபார்முலா, yc = q²/g தி ஹோல் பவர் 1/3
ஓகேங்களா. இந்த YCக்கு பதிலா நமக்கு வந்து ஆல்டர்னேட் டெப்த் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இதில் டெப்த்தில் 2 வந்ததுனால ஸோ இந்த ஃபார்முலா AB இன்ட்டு A + B / 2 அவ்வளோதான். இப்போ இந்த ஃபார்முலா நீங்கள் இதுக்கு ஈக்குவல் பண்ணலாமா? பண்ணலாம் சாலிடாக. ஓகேங்களா. இப்போ இந்த AB இன்ட்டு A + B / 2 2 கொடுத்துருன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இது ஹோல் பவர் 1/3. ஓகேங்களா. இது நமக்கு மேலே வந்து ஹோல் பவர் 1/3. இந்த Q² ஹோல் பவர் 1/3 1/3 கேன்சல் பண்ணால் Q² G மட்டும் நமக்கு இருக்கும். அதில் வந்து டிஸ்சார்ஜ் கண்டுபிடிச்சோன்னா நீங்கள் ஆன்சர் எடுத்துக்கலாம். ஓகே. எஸ். சம் போடும்போது உங்களுக்கு ரிலேஷனை தெரிஞ்சிடும். அப்போ டெப்த் ரேஷியோ பேஸ்ட் ஆன் த டெப்த் ரேஷியோ இந்த ஃப்ரூட் நம்பரை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஜம்ப்பு போஸ்ட் ஜம்ப்னு 2 எடுக்கிறாங்க. ஓகேங்களா. பிஃபோர் ஜம்ப் அதான் ப்ரீ ஜம்ப் அப்படின்றாங்க. போஸ்ட் ஜம்ப்னா ஆஃப்டர் ஜம்ப். அப்போ முன்னாடி ஜம்ப் பண்ணும்போது நமக்கு எப்படின்னா ஃப்ளோ வந்து சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. புரிஞ்சுதுங்களா. அப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருந்திருக்கு, சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. வை? பிகாஸ் ஆஃப் டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ இஸ் வெரி லெஸ். அப்போ y2/y1 ஃபஸ்ட் எடுக்க போது நமக்கு y2/y1 இஸ் ஈக்குவல் டு, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் டிஆர்பியில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க, டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ வெறும் ஃபார்முலா மட்டும். ஓகேங்களா. y2/y1 இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு, ஓகேங்களா, ஆஃப் இன்ட்டு 8 under the square root of 8 times of root number square plus 1 and minus 1 அப்படின்றோம். half into under the square root of 8 times of root number square plus 1 minus 1 தனியாக நமக்கு இருக்குது. சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஜம்ப். ஓகேங்களா. பிஃபோர் ஜம்ப் அப்படின்னு ஃப்ரூட் நம்பர் greater than 1 சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஜம்ப் அப்படிங்கும்போது சப் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. y1/y2 is equal to அப்படியே ரிவர்ஸ் எழுதிக்கங்க. ரெண்டாவது டெப்த்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க ஃப்ரூட் நம்பர் 2 அப்படின்றது -1. ஓகேங்களா. எஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இது டேரெக்டாக புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகே. பி டேஞ்சன்ட் மூமெண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பி டேஞ்சன்ட், ஓகே, பி டேஞ்சன்ட் மூமெண்ட் ஈக்குவேஷன் அப்படின்றோம். d2 is equal to -d1/2 plus under the square root of d1² 4 plus 2q² GD1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த ஃப்ளூ நம்பர் கொடுக்காம டேரெக்டாக 2 டெப்த் கொடுத்து டிஸ்சார்ஜ் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இந்த 3 ஃபார்முலா. ஹைட்ராலிக் ஜம்ப் எப்படி அக்கர் ஆகுது, சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ இருந்து சப் கிரிட்டிக்கல் ஃப்ளோக்கு எங்கே அக்கர் ஆகுது, எந்த ப்ரொஃபைல் அக்கர் ஆகுதுன்னு ரேபிட்லி வேரிடு ஃப்ளோ தான். கிராஜுவலி வேரிடு ஃப்ளோ ஹைட்ராலிக் ஜம்ப் படிச்சோமா? கிடையாது. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. ஓகே. எஸ். அப்போ ஃப்ளூ நம்பரோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியலைங்களா? 1 minute. ஓகே. ஸோ ஃப்ரூட் நம்பர் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கீங்களா. ஃப்ரூட் நம்பர் F is equal to V/by under the square root of G into D நம்ம படிச்சிருக்கோம். அப்போ டிபெண்டிங் அப்போ அந்த டெப்த் 1 அப்படிங்கும்போது D1 அப்படிங்கும்போது ப்ரீ ஜம்ப், D2 அப்படிங்கும்போது போஸ்ட் ஜம்ப்னு சொல்லிட்டு F1 F2 நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுலேயும் நம்ம கண்டினியூட்டி ஈக்குவேஷன் யூஸ் ஆகுது. எதுக்கு யூஸ் ஆகுது? இப்போ வெலாசிட்டி 1 நமக்கு கொடுத்துட்டாங்க, A1 கொடுத்துட்டாங்க, A2 கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி 1 கொடுத்துட்டாங்க. அப்போ A2 நமக்கு தெரியல அப்படின்னா A1 V1 = A2 V2 அங்கே எப்படி போட்டோமோ அதேமாரி இந்த இடத்துல பிரெத் நமக்கு வந்து கான்ஸ்டன்ட். அப்போ B பிரெத் ஈக்குவல் டு B, அப்போ BB இந்த பக்கம் B கேன்சல் ஆயிருங்களா. அப்போ V1 × Y1 = V2 × Y2. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா. டேரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க ஒரு செக்ஷனுக்கு. ஓகேங்களா. ஒரு செக்ஷனோட வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க அண்டு Y1 டெப்த் கொடுத்துட்டாங்க. அப்போ V2 வெலாசிட்டி Y2 கொடுத்துட்டாங்க, V2 வேலான்னு கேட்குறேன். அப்போ V1 Y1 = V2 Y2. ஓகேங்களா. அப்போது 2 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். கண்டினியூட்டி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம் அண்டு பி டஜன் மூமெண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. மூமெண்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே. ஸோ அப்போ சிசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கீங்களா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன். அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ நமக்கு 2 ரீசன் நடக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹம்ப் ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த ரேபிட்ல வேறு ஃப்ளோ ரைஸ் ஆகுது ப்ளஸ் டவுன் ஆகுது, அதுக்கப்புறம் ரைஸ் ஆகுது. இப்போ நம்ம Y2 கொடுத்துட்டு அப்போ அந்த Y1 என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணுவோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா. இல்லை எங்களுக்கு வந்து டெப்த் 1 கொடுத்து டெப்த் கேட்டாங்கன்னா நமக்கு எது வந்து கம்மியாக இருக்கும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அப்படின்னா நமக்கு கம்மியாகிறதுனா மீனிங் நமக்கு ஏரியா ஆஃப் தி ஜெட் வீணா கான்ட்ராக்டா ஏரியா ஆஃப் தி ஆரிஃபைஸ். அப்போ ஏரியா ஆஃப் தி ஆரிஃபைஸ் அப்படின்றது நமக்கு ஓப்பனிங், அதில் தண்ணி வெளியே வரும்போது இப்படி வந்து நமக்கு ஸ்மாலாக வெளியே வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சரிங்களா. எஸ். அப்போது Y2 ஓகேங்களா ஃபைனல், அதாவது Y2 அப்படிங்கிற இனிஷியல் வேல்யூ என்ன டிவைட் பை ஃபைனல் ஜம்ப் என்ன, ரெண்டுக்கு ரேஷியோ எடுத்தீங்கன்னா முடிஞ்சுது. அப்போ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 தான். சிசி அப்படின்றது லெஸ் தென் 1. அது எந்த டெப்த் நீங்கள் போகணுன்றதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. எஸ். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபேக்டர் வேல்யூ இப்போ உங்களுக்கு புரிஞ்சு, எனக்கு தெரியல, எனக்கு வந்து Y2 டெப்த் ஃபார் ப்ரீ ஜம்ப் 1.5 மீட்டர், போஸ்ட் ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 0.5 மீட்டர்னு கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து தெரியல, இப்போ எனக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எனக்கு தெரியல 1.5/0.5 போட்டால் எனக்கு வந்து 3, அப்போ 3ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, 1/3ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன்றது என்ன,
லெஸ்ஸு தான் நமக்கு எப்பயுமே ஆல்வேஸ் லெஸ் தென் 1ன்றது இருக்குது, ஆர் ஈக்குவல் டு 1 தான் வரும். அப்போ 1க்கு மேலே போகுமா, அப்போ 1/3 தான் நமக்கு ஆன்சர் அப்படின்றது நம்ம போட்டுக்க வேண்டியதான். ஓகேங்களா? எஸ். ஓகே ரைட். இப்போ என்ன பார்த்தீங்க, ஹைட்ராலிக் ஜம்ப் அப்படின்ற ஹைட்ராலிக் ஜம்ப் நம்ம பார்த்தோம். எப்படி நமக்கு ஹைட்ராலிக் ஜம்ப் இப்போ ஹைட்ராலிக் ஜம்ப் லென்த் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, லென்த் ஆஃப் தி ஜம்ப் அப்படின்றோம். லென்த் ஆஃப் தி ஹைட்ராலிக் ஜம்ப் அப்படின்ற போகலாம். ஹைட் ஆஃப் தி ஹைட்ராலிக் ஜம்ப்ன்றது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட். அதாவது இனிஷியலாக என்ன டெப்த்து, ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபைனலாக என்ன டெப்த் நமக்கு நடக்குது, ஓகேங்களா? சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ வந்து சப் கிரிட்டிக்கல் ஃப்ளோங்கும்போது என்ன டெப்த் நடக்குது. அப்போ இதனுடைய லென்த் நமக்கு என்ன அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, லென்த் ஆஃப் தி ஹைட்ராலிக் ஜம்ப் இஸ் ஆல்வேஸ், ஓகேங்களா, 5 to 7 times of the ஹைட்ராலிக் ஹைட் அப்படின்னு ஜம்ப் ஆஃப் தி ஹைட்ராலிக் ஜம்ப். ஓகே, ஹைட்ராலிக் ஜம்ப் அப்படின்றோம். லென்த் ஆஃப் தி ஹைட்ராலிக் ஜம்ப் இஸ் ஈக்குவல் டு 5 to 7 times ஆஃப் தி ஹைட்ராலிக் ஜம்ப் அப்படின்றோம். ஸோ அப்போ அதோட வேரியேஷன் வந்து எவ்வளோ இருக்கும், ஆவரேஜாக எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா 6.9 times, அதாவது 5 to 7 times அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 7 times அப்படின்ற நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. 5 to 7 times காமனாக எப்பயும் போல, ஓகேங்களா? மேக்ஸிமம் 7 times. ஹைட்ராலிக் ஜம்ப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் கொஸ்டின். ஓகே, எஸ். நெக்ஸ்ட். ஸோ இப்போ என்னோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கலாக இது எங்கே யூஸ் பண்ணுறீங்க, எனர்ஜி டிசிபேட்டிங் டிவைஸ் இன் வியர் அண்டு வியர் டிவைசஸ் அப்படின்னு சொல்கிறோம். எனர்ஜி டிசிபேட்டிங் டிவைஸ் நமக்கு யூஸ் ஆகுது. யூஸ்டு ஃபார் மிக்சிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்டு டீசாலினேஷன் ஆஃப் தி லிக்யூட் அப்படின்னு. டீசாலினேஷன் லிக்யூட் அப்படின்னு அர்த்தம், ஒரு லிக்யூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ml, ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், 100 ml HCl இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நான் வந்து டீசாலினேஷன் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும், இதை வந்து டைலூட் பண்ணணும். ஓகேங்களா? டைலூட் பண்ணும்போது என்ன பண்ணால் ஒரு 200 ml வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? 200 ml ஆட் பண்ணால் நமக்கு என்ன 300 ml ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஹைட்ராலிக் ஜம்ப் ஆகி நம்ம நல்லா மிக்ஸ் ஆகுது அப்படின்னா, அப்போ இதோட டைலூஷன் ஃபேக்டர் வந்து டோட்டல் வால்யூம் ஆஃப் சாம்பிளோட வால்யூம் ஆஃப் சாம்பிள் டேக்டன் 3 தான் நமக்கு டைலூஷன் ஃபேக்டர். இது நம்ம என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் படிப்போம். சரிங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது. ஓகே, நெக்ஸ்ட். இன்க்ரீசிங் தி வாட்டர் லோட் அண்டு கான்ட்ராக்டிங் தி அப்லிஃப்ட் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஜம்ப் ஆகும்போது நமக்கு என்னென்னா, வாட்டர் வந்து நீங்கள் சடனாக ஒரு டேம்லேருந்து, ஓகேங்களா, ஒரு டேம் ஸ்பில்வேலேருந்து வாட்டர் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம ஹை ப்ரெஷரில் அந்த தண்ணி அப்படி வெளியே வரும். இப்போ இந்த ஹைட்ராலிக் ஜம்ப் இப்படி கீழே பட்டு இப்படி எகிரும், இப்போ கீழே பட்டு இப்படி ஜம்ப் போகும்போது நமக்கு அதாவது மேலே வந்து ஏறும்போது, ஸோ இதனுடைய ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. மேலே பட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஏறும்போது இதனுடைய ஃபோர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது, ப்ரெஷர் அப்லிஃப்ட் வந்து ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஜம்ப் கிளாசிஃபிகேஷன் பேசுகிறாங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி ஏயில் கேட்டதில்லை, ஓகேங்களா, டிஆர்பின்னு கேட்டதில்லை. பட் இந்த கொஸ்டின் வந்து கேட்டில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க, மேட்ச் தி ஃபாலோவிங்கில் ஒரு டைம் போட்டாங்க. ஓகேங்களா? ஃப்ரூட் நம்பர் பேஸ் பண்ணி எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க, அண்டுலார் ஜம்ப், ஓகேங்களா, அண்டுலார் ஜம்ப், வீக் ஜம்ப், ஆசிலேட்டிங் ஜம்ப் அண்டு ஸ்டெடி அண்ட் ஸ்ட்ராங் ஜம்ப் பண்ணணும். முதல்ல அண்டுலார், ரொம்ப அண்டுலாராக இருக்காங்க, ரொம்ப அண்டுலார், வீக், எந்திரிக்கவே முடியல. ஓகேங்களா? அண்டுலார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஜம்ப். ஓகே, வீக். அடுத்து வந்து ஜஸ்ட் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. அடுத்து ஆசிலேட்டாக வராங்க. ஓகே, வீக்லேருந்து கொஞ்சம் ஆசிலேட், அப்புறம் ஸ்டடியாக வராங்க, அப்புறம் ஸ்ட்ராங்காக வருவாங்க. அதுமாரி. ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் தட். ஓகே, வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அண்டுலார் ஃப்ளோவாக போயிட்டுருக்கு, கொஞ்சம் வீக்காக அப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலேட் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டடியாக போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஜம்ப். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1.7 இது நமக்கு ஃப்ரூட் நம்பர் கிரேட்டர் தென் 1 படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அப்போ இது எல்லாமே நமக்கு என்னது, சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோவில் தான் நமக்கு நடக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே நமக்கு வந்து சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோவில் தான் நமக்கு நடக்குது. ஓகே, அண்டுலார் ஜம்ப், வீக் ஜம்ப், ஆசிலேட்டிங் ஜம்ப், ஸ்டடி ஜம்ப், ஸ்ட்ராங் ஜம்ப். லெஸ் தென் 1.7, 1.7 to 2.5, 2.5 to 4.5, 4.5 to 9, greater than 9 அப்படின்றோம். 1.7, 1.7, 2.5, 2.5 வந்து 4.5, 4.5, 9 அண்டு greater than 9 சொல்கிறோம். இப்படி ஞாபகம் வச்சுங்க, அண்டுலார் ஜம்ப், வீக் ஜம்ப், ஆசிலேட்டிங் ஜம்ப், ஸ்டடி ஜம்ப், ஸ்ட்ராங் ஜம்ப். லெஸ் தென் 1.7, 1.7 to 2.5, 2.5 to 4.5, 4.5 to 9, greater than 9 அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஐஇஎஸ்ல இது வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சாரி, கேட்டில் இது வந்து கேட்டிருக்காங்க. அப்படியே அந்த கொஸ்டின் சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு காப்பி பண்ணி நம்ம டிஎன்பிசி ஏலையும் டிஆர்பிலையும் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே, எஸ். ஓகே, ரைட். இத்தனை ஜம்ப் நடக்குதுன்னு சொல்கிறீங்க. ஹைட்ராலிக் ஜம்பில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒன் ஃப்ளோ எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியல் ஒரு ஹெட்லேருந்து இன்னொரு ஹெட்டில் ஜம்ப் நடக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ லெவல் டிஃப்ரென்ஸ் வரும் இல்லைங்களா? கண்டிப்பாக வரும். அப்போ இதனால் பவர் எங்களுக்கு லாஸ் வராதா? கண்டிப்பாக நமக்கு வரும். ஓகேங்களா? அப்போ அந்த பவர் லாஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். பவர் இஸ் ஈக்குவல் டு, ஆல்ரெடி வி நோ தட் ஃபார்முலா, பவர் பி ஈக்குவல் டு ரோ ஜி கியூ இன்ட்டு ஹெச் அப்படின்னு, ரோ ஜி கியூ இன்ட்டு ஹெச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இப்படி படிச்சிருக்கோம், ரோ ஜி கியூ இன்ட்டு ஹெச். ஓகேங்களா? ஹெச் மைனஸ் ஹெட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். கரெக்டாக? எஸ். இந்த ஹெட் லாஸ் அப்படின்னா நமக்கு டெல்டா இ எனர்ஜி லாஸ் அப்படின்றாங்க. அதாவது y2 மைனஸ் y1, அதான் நமக்கு எனர்ஜி லாஸ். அப்போ அந்த டெல்டா இ கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன? இந்த ஃபார்முலா கொஸ்டின் ஒரு டைம் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சாரி, இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா. ஓகே, அப்போ y2 மைனஸ் y1 ஹோல் கியூப் டிவைடட் பை 4 டைம்ஸ் ஆஃப் y1 y2 முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அப்போ இந்த y2 y1ன்றது ஹைட்ராலிக் ப்ரீ ஜம்ப், போஸ்ட் ஜம்ப், ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்றது நமக்கு முக்கியம். அப்போ டெல்டா இ பேஸ்ட் அந்த வெலாசிட்டி வச்சு எழுதணும்னா v1 மைனஸ் v2 ஹோல் கியூப் டிவைட் பை
2g into v1 plus v2 ஓகேங்களா. டெரிவேஷன் போட்டு எடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்ம் நமக்கு கேட்டதில்லை, ஒரு பண்ணிக்க தேவையில்லை ஓகேங்களா. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். y2 minus y1 divided by y2 minus y1 whole cube by 4 times of y1 y2 ரொம்ப ரொம்ப முக்கியமான இது ஃபார்முலா. ஹைட்ராலிக் ஜம்ப் நமக்கு வந்து இப்படி தான் அக்கர் ஆகுது ஓகேங்களா. எஸ். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷியர். ஓகே, இந்த ஓப்பன் சேனல் ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த டாபிக் வந்து நமக்கு இரிகேஷனில் படிப்போம் ஓகேங்களா. ஷியர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இரிகேஷனில் படிப்போம். ஓகே, இந்த டாபிக் வந்து ஹைட்ராலஜியில் நமக்கு கேட்டாங்க. ஓகே, எஸ். இப்போ ஓப்பன் சேனல் ஃப்ளோவில் ஷியர் இஸ் ஈக்குவல் டு காமா இன்ட்டு எம்ஐ அப்படின்றோம். காமா அப்படின்றது யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர், எம்ன்றது ஹைட்ராலிக் மீன் டெப்த், ஐன்றது பெட் ஸ்லோப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. டேரெக்டாக மல்டிபிள் உங்களுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் என்னன்னு தெரியும். ஷியர் ஸ்ட்ரெஸ் ஓகேங்களா. டேரெக்டாக காமா இன்ட்டு எம்ஐ. ஓகே, இதை மட்டும் நீங்கள் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாங்களா. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக் கான்செப்ட் இது ஓகேங்களா. மைல்டு ஸ்லோப்னா என்ன, ஸ்டீப் ஸ்லோப்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, டைப் ஆஃப் சேனல் ஸ்லோப் அப்படின்றோம். டைப் ஆஃப் சேனல் ஸ்லோப். ஹரிசாண்டல் ஸ்லோப் ஓகேங்களா. ஹரிசாண்டல் ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்லோப் வந்து there is no profile படிச்சிருக்கீங்களா. அப்போ நோ ப்ரொஃபைல் அப்படிங்கும்போது dy/dx நம்ம என்னென்னு படித்தோம், ஈக்குவல் டு 0. அப்போ பெட் ஸ்லோப்பு நமக்கு வந்து கிடையாது. பெட் ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது டெப்த் வந்து வேரி ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு லென்த். அப்போ பெட் ஸ்லோப் 0, அது நமக்கு எதுவுமே தேவையில்லை ஓகேங்களா. எஸ். இப்போ நம்ம வரக்கூடியது மைல்டு ஸ்லோப். இப்போ மைல்டு ஸ்லோப்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மைல்டு ஸ்லோப்னா ஒன்றும் கிடையாது. இந்த கிரிட்டிக்கல் டெப்த் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க இல்லைங்களா. கிரிட்டிக்கல் டெப்த் என்ன கண்டுபிடிப்பீங்க, q² g ஹோல் பவர் 1/3 சொல்லிட்டு கண்டுபிடிப்பீங்க. இந்த ஃபார்முலா அதாவது கிரிட்டிக்கல் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா not greater than the normal depth of the flow ஓகேங்களா. not greater than the normal depth of the flow is known as mild slope. இதுதான் கான்செப்ட். அதர்வைஸ் எப்படி சொல்லலாம், நார்மல் டெப்த் இஸ் கிரேட்டர் தென் தி கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ. இது வந்து மைல்டு ஸ்லோப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ரெண்டுமே ஒன்று தானே சரிங்களா. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா M1 ப்ரொஃபைல்ன்றீங்க, M2 ப்ரொஃபைல்ன்றீங்க, M3 ப்ரொஃபைல்ன்றீங்க. இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பிலையும் சரி டிஎன்பிசி ஏலையும் சரி கேட்டுட்டு இருக்காங்க. M1 ப்ரொஃபைலா M2 ப்ரொஃபைலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. எஸ். அது எப்படி ஞாபகம் வச்சுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, முதல்ல அந்த ப்ரொஃபைல் பார்த்துக்கலாம். அப்போ இதை நமக்கு தெரிஞ்சிச்சு. இதை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் ஃப்ளோ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறதும் YC. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு CDF கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் ஃப்ளோ. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓவரால் டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது சேனல் டெப்த் ஓகே Y அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நார்மல் டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ. நம்ம எனர்ஜி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிக்கிறது. என்ன ஈக்குவேஷன் அது, மேனிங்ஸ் ஃபார்முலா ஜெஸ்ஸிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம நார்மல் டெப்த் ஆஃப் ஃப்ளோ கண்டுபிடிப்போம். இது நமக்கு ஓவரால் டெப்த் ஆஃப் தி சேனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து NDF நார்மல் டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ. இப்போது Y தான் நமக்கு இருக்குல்லே வந்து Y தான் கிரேட்டர் தென்னாக இருக்குது. Y கிரேட்டர் தென். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா YN கிரேட்டர் தென் YC அப்படின்றோம். அப்படின்னா ப்ரொஃபைல் வந்து M1 ப்ரொஃபைல் ஒன்று. ஏன் M1 சொல்கிறீங்க, ஏன்னா Y தான் ஃபஸ்ட்டு இருக்குது ஓகேங்களா. பேஸ்ட் அந்த Y வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் M1 ப்ரொஃபைல்னு சொல்லுவோம், Y ஃபஸ்ட்டு இருக்கும். M1 ப்ரொஃபைல் எஸ். M2 ப்ரொஃபைலும் Y செகண்டில் இருக்கும் பாருங்கள். M2 ப்ரொஃபைல் Y செகண்டு. M3 ப்ரொஃபைலும் Y தேர்டில் இருக்கும் பாருங்கள். பட் என்ன தான் கேஸ் இருந்தாலும் நார்மல் டெப்த் ஆஃப் ஃப்ளோ தாண்டி கிரிட்டிக்கல் டெப்த் போகாது ஓகே. அப்படி போயிடுச்சு அப்படின்னா அது வந்து S1 S2ல் போயிடும் ஓகேங்களா. எஸ், பார்க்கலாமா. ஓகே, ஸோ ஃப்ரம் எனர்ஜி ஃபார்முலா வந்து ஒய்என் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு Y வந்து ஃபஸ்ட்டு. அப்போ Y தான் நமக்கு அதிகமாக இருக்குது. அப்ராக்சிமேட்லி இது 1.5 மீட்டர். எனர்ஜி ஃபார்முலா கண்டுபிடிச்சிங்க 1 மீட்டர். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரிட்டிக்கல் டெப்த் 0.5 மீட்டர். அப்போ நமக்கு இருக்குல்லையே ஃபஸ்ட்டு இது நமக்கு Y தான் அதிகம். அப்போ நமக்கு ப்ரொஃபைல் இஸ் M1 ப்ரொஃபைல் மைல்டு. கர்வ் வந்து ரைசிங் கர்வாக இருக்கும். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைசிங் கர்வாக இருக்கும். பேக் வாட்டர் கர்வ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஃப்ளக்ஸ் பேக் வாட்டர் கர்வ், ரைசிங் கர்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃப்ளோ வந்து சப்கிரிட்டிக்கல் ஃப்ளோ. ஏன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெப்த் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஃப்ளோ வந்து சப்கிரிட்டிக்கல் ஃப்ளோ. அடுத்தது பாருங்கள். ஓகே, Y is the first, so M1 profile. Obstruction is wear and dam அப்படின்னு நம்ம சொல்றோம். obstruction wear ஓகேங்களா. Y வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால M1 profile அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. இந்த இடத்துல Y வந்து செகண்ட் இருக்கனால M2 profile. வாட்டர் ஃப்ளோ சடன் ட்ராப் பிளேஸ் ஓகே. வாட்டர் ஃப்ளோ வந்து சடனாக ட்ராப் பண்ணுற பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா M2 ப்ரொஃபைல் நமக்கு வருதுன்றாங்க. ஸ்பில்வேஸ் லூயிஸ் கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த M3 ப்ரொஃபைல் இதெல்லாம் கேட்டதில் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. பட் இந்த இதெல்லாம் கேட்டிருக்காங்கப்பா. இந்த ஃபார்ம் இது கொடுத்துட்டு மேட்ச் தி ஃபாலோவிங்கில் M1 ப்ரொஃபைலுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேங்களா. நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ரெண்டு தான். இந்த நார்மல் டெப்த்தை விட கிரிட்டிக்கல் டெப்த் அதிகமாக இருக்கா, இருக்குது ஓகேங்களா. இங்கேயும் பாருங்கள் நார்மல் டெப்த் கிரிட்டிக்கல் டெப்த், இங்கேயும் பாருங்கள் நார்மல் டெப்த் கிரிட்டிக்கல் டெப்த் ஓகேங்களா. அப்போ அது ரெண்டு நோட் பண்ண ஓகே. M1 தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த Y எத்தனாவது பிளேஸில் இருக்குது எனக்கு, ஃபஸ்ட் பிளேஸில் இருந்தால் M1, செகண்ட் பிளேஸில் இருந்தால் M2, தேர்ட் பிளேஸில் இருந்தால் M3. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. எஸ்.
அப்போ M2 ப்ரொஃபைல் அப்படிங்கும் y நமக்கு வந்துருச்சு நார்மல் டெப்த் கிரேட்டர் தன் தி கிரிட்டிக்கல் டெப்த். நார்மல் டெப்த் கிரேட்டர் தன் தி கிரிட்டிக்கல் டெப்த் இது வந்து M3 ப்ரொஃபைல் வந்துச்சு. அப்போ இது நமக்கு ரைசிங் கர்வ் ஒரு பேக் வாட்டர் கர்வ் அப்படின்னு நம்ம சொன்னோம். சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ ஓகேங்களா. இப்போ ஏன் சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ நம்ம சொன்னோம், ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ வந்து லெஸ் ஆகி போச்சு, நமக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்போ இது ஃப்ளோ வந்து சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. இது நமக்கு மிடில், இதுவும் நமக்கு வந்து சப் கிரிட்டிக்கல் ஃப்ளோ தான். M3 ப்ரொஃபைல் இஸ் த சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. M3 ஓகேங்களா. M3 இஸ் தி சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. எஸ். நெக்ஸ்ட் ஸ்டீப் ஸ்லோப் அப்படின்றோம். ஸ்டீப் ஸ்லோப்புக்கும் மைல்டு ஸ்லோப்புக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் பக்காவாக சொல்லணும் அப்படின்னா, கிரிட்டிக்கல் டெப்த் கிரேட்டர் தன் தி நார்மல் டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ. அங்கே ஓவர் ரெயின்ஃபோ செக்ஷன் அண்டர் ரெயின்ஃபோ செக்ஷன் சொல்கிறீங்களா, சேம் அதே கான்செப்ட் தான். அதாவது ஆக்சுவல் டெப்த் ஆஃப் தி கிரிட்டிக்கல் டெப்த் இஸ் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் டெப்த் மச் கிரேட்டர் தென் கிரேட்டர் தென் தி நார்மல் டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து ஸ்டீப் ஸ்லோப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல வேரியேஷன் நமக்கு எப்படி வருது, இதில் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, சேம் இதுலேயும் அப்படியே தான். S1 S2 ஓகே, Y2 S2 Y3 S3. அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் எங்களுக்கு, YC greater than வந்துருச்சுங்களா. அவ்வளோதான், இதுதான் டிஃப்ரெண்ட் ஓகேங்களா. இந்த ப்ரொஃபைல்லாம் வரைங்க, அதெல்லாம் யாரும் உங்களை வந்து கேட்கவும் மாட்டாங்க. கொடுத்துருக்கிற ப்ரொஃபைல் S1 ப்ரொஃபைலா S2 ப்ரொஃபைலா, த கிவன் ப்ரொஃபைல் இஸ் மைல்டு ஸ்லோப் M2 ப்ரொஃபைல். ஓகே, ஸோ ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், நார்மல் டெப்த் ஆஃப் ஃப்ளோவோட கிரிட்டிக்கல் டெப்த் அதிகமாக இருக்கா, ஓகே மைல்டு ஸ்லோப். அப்போ என்ன, ஓகே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த ஆப்ஷன். அப்போ அந்த ஒய் எத்தனாவது பிளேஸில் இருக்குது, 2வது பிளேஸில். அப்போ M2 ப்ரொஃபைல் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் ஓகேங்களா. டிஃப்ரென்ஸ் நல்லா டிஃப்ரென்ஸாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க, என்ன ப்ரொஃபைல்னு சொல்லுங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், கிரிட்டிக்கல் டெப்த் ஃபார்முலா போடணும், Q ஸ்கொயர்டு பை G ஹோல் பவர் 1/3 கண்டுபிடிக்கும், YC கண்டுபிடிக்கணும், மைனஸ் ஃபார்முலா போட்டு YN கண்டுபிடிக்கணும், நார்மல் டெப்த் ஆஃப் ஃப்ளோ டெப்த் ஆஃப் சேனல் ஃப்ளோ கொடுத்துருவாங்க, மூணையும் கம்பேர் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. எஸ், இது நம்ம எக்ஸாம் வந்து அந்தளவு கேட்கறது கிடையாது ஓகேங்களா. கேட் எக்ஸாம் போனால் தான் அந்தளவு டஃபாக கேட்குறாங்க. ஓகே ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி, நமக்கு ஒய் தான் நமக்கு அதிகமாக இருக்கலாம். இந்த இடத்துல நமக்கு என்னது, ஃப்ளூட் நம்பர் லெஸ் தென் 1 தான் இருக்கும், சப் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. மற்ற எல்லாத்துலையும் ஒய் பாருங்கள் லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சரிங்களா. அப்போ இதில் சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா 3 ஓகேங்களா, சப் கிரிட்டிக்கல் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா 3. அப்போ என்ன அப்படின்றத நம்ம அதை பார்த்துக்குறோம். M3 சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ அண்டு S2 S3 வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. இது எல்லாமே வந்து நமக்கு சப் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. இந்த கொஸ்டின் கேட்டதில்ல, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இந்த ப்ரொஃபைல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ரைசிங் கர்வ் ஃபாலிங் கர்வ் கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா. இது எப்படி நான் வச்சுன்னா, ஆட் நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் ரைசிங் கர்வ், ஆட் நம்பர் எல்லாமே ரைசிங் கர்வ், ஈவன் நம்பர் எல்லாமே வந்து ஃபாலிங் கர்வ். M2 ப்ரொஃபைல் S2 ப்ரொஃபைல் H2 ப்ரொஃபைல் A3 ஓகே A2 ப்ரொஃபைல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறோம், ஃபாலிங் கர்வ். ஹார்ட் நம்பர் 1 ஓகே 1 3 M1 M3 S1 S3 C1 C3 ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா A3 H3 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைசிங் கர்வ்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஆட் நம்பர் ஈவன் நம்பர், ஆட் மீன்ஸ் ரைசிங், ஈவன் மீன்ஸ் டவுன் ஓகேங்க, ஃபாலிங் கர்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. எஸ், ஸோ அப்போ கிரிட்டிக்கல் ஸ்லோப் ஓகேங்களா, கிரிட்டிக்கல் தான் C1 சொல்லுவீங்களா, C1 அப்படின்றது கிரிட்டிக்கல் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து 2 ப்ரொஃபைல் தான் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா C1 அண்டு C3. அப்போ கிரிட்டிக்கல் டெப்த் நார்மல் டெப்த் ஆஃப் ஃப்ளோ நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஃப்ளூ நம்பர் இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 நமக்கு ஃபீல் பண்ணுவோம். சரிங்களா, ஆன்சர் நமக்கு 1 நமக்கு வரும் ஓகேங்களா. நார்மல் டெப்த் வாஸ் ஃபைண்டிங் யூசிங் தி ஃபார்முலா, ஆல்சோ யூசிங் ஃப்ளூட் நம்பர் ஃபார்முலா, ஃப்ளூட் நம்பர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு Q ஸ்கொயர்டு பை G ஹோல் பவர் Q ஸ்கொயர்டு பை G ஹோல் பவர் YN கியூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் F1 இஸ் ஈக்குவல் டு V டிவைட் பை ரூட் ஆஃப் GD போட்டாலும் ஓகே, அதுவும் கரெக்ட் தான் நமக்கு. இப்போ நீங்கள் V ஈக்குவல் டு QD போட்டு ஃப்ளூட் நம்பர் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும் நமக்கு, சேம் அந்த ஃபார்முலா நமக்கு வந்துடும். விக்கு போல நமக்கு என்ன பண்ணால் Q பை Dன்னு போடுவீங்களா, அப்போ இது Q ஸ்கொயர் ஆயிருமா ஃப்ளூட் நம்பர் ஸ்கொயருக்கு ஓகேங்களா. அப்போ இது D ஸ்கொயர் ஆயிருமா, அப்போ நமக்கு என்ன Q ஸ்கொயர் பை GD கியூப்னு நமக்கு வரும் ஓகேங்களா, ஃப்ளூட் நம்பர் ஸ்கொயர். ஓகே எஸ், இது போட்டாலும் ஓகே, டேரெக்டாக ஃப்ளூட் நம்பர் ஃபார்முலா அவுட் இருக்குது. அட்வர்ஸ் ஸ்லோப் அப்படின்றோம். அப்போ அட்வர்ஸ் ஸ்லோப்னா மீனிங் என்ன, அட்வர்ஸ் ஸ்லோப் dp பை dx வேல்யூ நமக்கு என்ன வந்து கிரேட்டர் தன் 0 நமக்கு பார்த்தோம். சரிங்களா, அப்போ இந்த இடத்துல வேல்யூ நமக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ நமக்கு வரும், அட்வர்ஸாக நமக்கு வந்து ரிவர்ஸாக நமக்கு இருக்கும். ஸோ YN வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கும் நமக்கு. பெட் ஸ்லோப் ஓகேங்களா, நீங்கள் வச்சிருக்க பெட் ஸ்லோப் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ நமக்கு வரும். அதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வர்ஸ் ஸ்லோப் சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய இது வந்து ப்ரொஃபைல் வந்துன்னா A2 அண்டு A3 ப்ரொஃபைல். A2 ப்ரொஃபைல் ஃபார் ஃபாலிங் கர்வ், A3 ப்ரொஃபைல் ஃபார் ரைசிங் கர்வ் பிகாஸ் ஆஃப் ஆட் 1 ஈவன் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரிங்களா. எஸ், நெக்ஸ்ட் போகலாமா. எஸ், லாஸ்ட் டாபிக் ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகே, லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன் ஓகே. எஸ், ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதில் கேட்டிருக்க ஒரே ஒரு கொஸ்டின் என்னென்னா, இந்த கேட் க்ளோசிங் போது அப்ஸ்ட்ரீமில் எப்படி இருக்கும், டவுன் ஸ்ட்ரீமில் எப்படி இருக்கும், கேட் ஓப்பன் அப்படிங்கும்போது அப்ஸ்ட்ரீமில் எப்படி இருக்கும், டவுன் ஸ்ட்ரீமில் எப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா, ரொம்ப டீப்பான கொஸ்டின்ஸ்லாம் இதில் வந்து கேட்டதே இல்லை. சர்ச் வேவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த சர்ச் வேவ் ஆர் ஸ்டாண்டிங் வேவ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே எஸ், போகலாங்களா. ஓகே, சர்ச் வேவ், ஸ்டாண்டிங் வேவ் அப்படின்னு என்ன பார்க்கலாங்களா. ஓகே ரைட்.
சர்ச் வேவ் அப்படின்னு நம்மள தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டாண்டிங் இருக்குது ஓகேங்களா, ஒரு கேட் ஆர் டோர் எனிதிங் ஓகேங்களா, ஆர் சம் அப்ஸ்ட்ரக்ஷன். இங்கே பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ இப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா. கேட் க்ளோஸ் பண்ண நமக்கு என்ன ஆகும், வாட்டர் வந்து ஸ்டாப் ஆயிடும். கேட் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், வாட்டர் அகைன் ஃப்ளோ ஆகும். இதனால் வரக்கூடிய ஒரு ப்ரொஃபைல் அந்த வேவ் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா சர்ச் வேவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டாண்டிங் வேவ்னு சொல்கிறோம். சம் அப்ஸ்ட்ரக்ஷன். அப்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இந்த கேட் ஆர் டோர் சம்திங் எது வேணால் நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா. என்னென்னு பார்க்கலாமா. வாட்டர் இஸ் வேர் flow in the channel due to obstruction the search wave is created அப்படின்றோம் ஓகேங்களா. the water flow in the channel okay due to some any obstruction like gate or any rocks okay rock or solid materials or solid particles அப்படிங்கும்போது நமக்கு solid materialsலாம் நமக்கு ஒரு வேவ் மாதிரி நமக்கு கிரியேட் ஆகும் ஓகேங்களா. இப்படி தண்ணி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, சடனத்தில் ஒரு ராக் இருக்குது, டக்குன்னு இப்படி ஒரு வேவ் கிரியேட் ஆகுது. இதுக்கு பேர் தான் சர்ச் வேவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. ஸ்பில்வே கேட் க்ளோசிங் அண்டு ஓப்பனிங். ஸ்பில்வேல வந்து பார்த்திங்கன்னா கேட் க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் வேவுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்றோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஷின் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்ட கொஷின். இந்த சர்ச் வேவில் அடிக்கடி கேட்ட கொஷின் இதுதான். பாசிட்டிவ் சர்ச் எங்கே வரும், நெகட்டிவ் சர்ச் எங்கே வரும். இந்த கேஸ் அப்படியே கொடுத்துருவாங்க. பாசிட்டிவ் சர்ச் ஓகே இந்த டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ இன்க்ரீசிங் இன் த டைரக்ஷன் ஆஃப் தி வேவ் அப்படின்றோம் ஓகே. இந்த டைரக்ஷன் ஆஃப் தி வேவ் அப்படின்னா நெகட்டிவ் சர்ச் டிக்ரீஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் தி வேவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. ஓகே விஷயம் மட்டும் என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகே இந்த கேட் இதுதான் ஓகேங்களா. இதே நாங்கள் வந்து கேட்டு இப்படி தான் தண்ணி எங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. சடனாக கேட்டை நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன் ஓகேங்களா. கேட்டை என்ன பண்ணுறேன்னா இப்போ கேட்டை நான் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறேன், க்ளோஸ் தி கேட்ஸ் ஓகேங்களா. இது நமக்கு வாட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய வந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அப்ஸ்ட்ரீம், கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழே போகக்கூடிய வந்து நமக்கு டவுன் ஸ்ட்ரீம். இன்புட் வந்து இன்லெட் வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லெட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து அப்படின்னா கேட்டு நீங்கள் மட்டும் க்ளோஸ் பண்ண போகிறீங்க சரிங்களா. இப்படி தண்ணி போயிட்டு இருக்குது சடனாக. இப்போ ஒரு கேட்டை க்ளோஸ் பண்ணால் நமக்கு என்ன நடக்கும், தண்ணி இந்த இடத்துல ரைஸ் ஆகுமா சடனாக, கண்டிப்பாக ரைஸ் ஆகும். ஏன்னா இதை நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்கும், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நமக்கு குறையும் சரிங்களா. எஸ் அப்போது இந்த ஸ்பில்வே கேட் க்ளோசிங் கேட் ஓகே இன் அப்ஸ்ட்ரீம் டேஷ் சர்ச் டேஷ் வேவ் சர்ச் ஃபார்ம்டு அப்படின்னா பாசிட்டிவ் சர்ச் வேவ் ஃபார்ம்டு. அப்போது நமக்கு என்னென்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது கேட்டை க்ளோஸ் பண்ணுவோம் நமக்கு என்ன ஆகுது, தண்ணி வந்து ரைஸ் ஆகுது ஓகேங்களா. தண்ணி வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நமக்கு வந்து இது பாசிட்டிவ் சர்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. எஸ் இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன நடக்குது, தண்ணி வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணுறோன்னா தண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து கம்மியாகுது. ஸோ நெகட்டிவ் சர்ச் அப்படின்னு சொல்கிறோம். அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் இதை நீங்கள் நான் வச்சுக்கணும் ஓகேங்களா. அப்படியே இங்கே வாங்க வைஸ் வெர்சா ஓகே. இப்போ கேட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், தண்ணி இந்த இடத்துல வந்து ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த இடத்துல தண்ணி வந்து குறைய ஆரம்பிக்கும் எங்கே, அப்ஸ்ட்ரீமில். அப்போ நெகட்டிவ் சர்ச். அப்போ இந்த தண்ணி நமக்கு என்ன வந்து இடத்துல அதிகமாகுது, பாசிட்டிவ் சர்ச். இது எங்கே நமக்கு டவுன் ஸ்ட்ரீம் சைடு. அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம், கேட் ஓப்பனாக க்ளோஸாக, பாசிட்டிவாக நெகட்டிவாக, அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சுது. இதனால் வரக்கூடிய வெலாசிட்டி ஆஃப் வேவுக்கு ஃபார்முலா என்ன, டிபெண்டிங் அப்பான் தி டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ. அது நமக்கு தெரியும் ஓகேங்களா. டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ v1y1 மைனஸ் v2y2 டிவைடட் பை y1 மைனஸ் y2. வெலாசிட்டி வந்து ரெண்டுக்கும் காமன் ஓகேங்களா. v1y1 மைனஸ் v2y2 டிவைடட் பை y1 மைனஸ் y2 வெலாசிட்டி ஆஃப் தி வேவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே பை ரோ நம்ம படிச்சிருப்போம். c is equal to under the square root of k by rho, bulk modulus of the water and density அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இங்கே நமக்கு வந்து டெப்த் ஆஃப் ஃப்ளோ நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுனால டேரெக்டாக டெப்த் அண்ட் வெலாசிட்டி வச்சு படிக்கிறோம். டியூ டு வெலாசிட்டி ஆஃப் வேவ் டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் அப்ஸ்ட்ரீம் ப்ரொஃபைல் வில் பி அஃபெக்டட் அப்படின்றோம். எஸ் கரெக்ட், டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் அப்ஸ்ட்ரீம் ப்ரொஃபைல் இஸ் அஃபெக்டட் அப்படின்றோம். ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன், சோக்டு கண்டிஷன் சடனாக நமக்கு நடக்குது ஓகேங்களா, அன்சோக்டு கண்டிஷன் ஓகேங்களா. சோக்டு கண்டிஷன் அண்ட் அன்சோக்டு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. எஸ் அப்போ நோ சோக்டு கண்டிஷன் ஆர் அன்சோக்டு கண்டிஷன் அப்படின்னா total wave force increasing downstream profile only, so downstream is affected ஓகேங்களா. அன்சோக்டு கண்டிஷன் அப்படின்னு என்ன அர்த்தம், எந்த ஒரு ஃபோர்ஸுமே நமக்கு எந்த ஒரு ஃபோர்ஸுமே நம்ம அப்ளை பண்ணலாம். அது பாட்டு கிராஜுவலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன் சரிங்களா. கிராஜுவலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போயிட்டுருக்கு அன்சோக்டு கண்டிஷன். அப்போ நமக்கு என்ன ஆகுது பாருங்கள், டவுன் ஸ்ட்ரீம் சைடில் நமக்கு ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது சரிங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், டோட்டல் வேவ் ஃபோர்ஸ் இன்க்ரீசிங் இன் டவுன் ஸ்ட்ரீம் ப்ரொஃபைல் ஒன்லி அப்படின்றோம். இப்போ சோக்டு கண்டிஷன் அப்படின்னா நமக்கு சடனாக சம்திங் ஓகேங்களா, சம்திங் வந்து பார்த்திங்கன்னா இன்பிட்வீன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செனி அப்ஸ்ட்ரக்ஷன் ஓகேங்களா அப்படி இருக்குன்னு. த ஃபோர்ஸ் இனிஷியலி டவுன் ஸ்ட்ரீம் ஓகே ஃபோர்ஸ் இனிஷியலி ஃபார்ம்டு அப்ஸ்ட்ரீம் சைடு ஓகேங்களா. இப்போ சடனாக நமக்கு என்ன ஆகுது,
இப்படி பட்ட உடனே ரிவர்ஸ் கொஞ்சம் வந்து அதிகமாகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டியூ டு வேவ் ஃபோர்ஸ் அஃபெக்டட் அட் அப்ஸ்ட்ரீம் சைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இனிஷியலி இஸ் அஃபெக்டட் அட் அப்ஸ்ட்ரீம் சைடு, ஃபைனலி தி வேவ் ஃபோர்ஸ் இஸ் கமிங் டு லோ இன் தி டவுன் ஸ்ட்ரீம் டைரக்ஷன். மேக்ஸிமம் அஃபெக்ட் ஆகுறது எங்கே நமக்கு அப்ஸ்ட்ரீம் சைடு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ டியூ டு தி வேவ் ஃபோர்ஸ் அப்ஸ்ட்ரீம் சைடு இஸ் அஃபெக்டட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை, இந்த கேஸ் நமக்கு கேட்டது கிடையாது. பட் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ப்ராக்டிக்கல் கொஸ்டின் தான். புரிஞ்சுக்கிட்டா ஒன்றும் நமக்கு ஒன்றும் கிடையாது. ஓகே, எஸ். ஸோ அப்போ நமக்கு வெலாசிட்டி வேவ், ஓகேங்களா. ஸோ வெலாசிட்டி ஆஃப் வேவ், இப்போ இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் இது நமக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, இல்லை டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த ஃபார்முலா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரி பண்ண அவசியம் இல்லை. இந்த ஃபார்முலா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் அந்த ஃபார்முலா வச்சு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, அப்போது y1 ரெண்டு டெப்த்து எங்களுக்கு ஒரே டெப்த்தாக இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு என்ன v + c = அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் g × yc அப்படின்றோம். இது நம்ம எங்கே பார்த்த மாதிரி இருக்கா, கிரிட்டிக்கல் வெலாசிட்டி cv = yc நம்ம பார்த்துருப்போம். ஓகே, cv = அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் g × yc. அப்போ வேவ் வெலாசிட்டி = அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் g × y மைனஸ் ஆக்சுவல் வெலாசிட்டி அங்கே என்னென்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஃபார்முலா தான் இந்த சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரூட் நம்பர் நம்ம எடுக்கிறோம். ஓகே, இந்த வெலாசிட்டி வந்து √2gd நம்ம வந்து கீழே எடுத்துட்டோம். ஓகே, அப்போது டேரெக்டாக பாருங்க, இந்த v/√gd அப்படின்னு நம்ம ஃப்ரூட் நம்பர் எழுதிக்கலாமா. அப்போ √gy 1 - ஃப்ரூட் நம்பர். அப்போது ஃப்ரூட் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 1 இருக்கும்போது, இந்த வேல்யூ நமக்கு என்ன வரும் பாருங்கள், வேல்யூஸ் நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் அப்படிங்கும்போது நமக்கு என்னது, இந்த இடத்துல வேல்யூஸ் நெகட்டிவ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன அர்த்தம், சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சி வேல்யூஸ் லெஸ் தென் 0 ஆர் நெகட்டிவ் சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ பிகாஸ் ஆஃப் ஃப்ரூட் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 1. ஓகே, எஸ். இந்த கொஸ்டின் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. சி வேல்யூ, இந்த சி வேல்யூ தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்னென்ன. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு √g × y 1 - ஃப்ரூட் நம்பர் ஆர் v + c இஸ் ஈக்குவல் டு √g/d/gy என்று தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, எஸ். அப்போ ஃப்ரூட் நம்பர் வந்து லெஸ் தென் 1 தான் வேல்யூ பாசிட்டிவ். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ரீம் சைடு ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்ளோ பேஸ்ட் ஆன் தி நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். ஓகே, எஸ். இது டிஸ்சார்ஜ் பர் யூனிட், அந்த Q வேல்யூ, இந்த Q வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த V1 V2 இங்கே நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க இல்லைங்களா, என்ன கண்டுபிடிக்கிறீங்க, V1 V2 இதிலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சி டேரெக்டாக டிஏ B டேரெக்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் நமக்கு வரும். இல்லை இந்த ஃபார்முலா மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டாலும் ஓகே. சரிங்களா, ஸோ இப்போ இந்த ஃபார்முலா Q² (g) 1/3 வச்சுக்கிட்டு AB × A + B/2 போட்டாலும் நமக்கு ஃபார்முலா கிடச்சிரும். ஓகேங்களா, எஸ். இதில் வந்து நம்ம ஃபோர்ஸ், இப்போ ஃபோர்ஸ் என்ன கண்டுபிடிப்பீங்க, ஃபோர்ஸ் F இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன பண்ணுவோம், ρ(a)v² அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ρ(a)v². அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிபெண்டிங் அப்பான் தி டெப்த் பேஸ் பண்ணி வரதுனால நமக்கு எனர்ஜி ஃபார்முலா நம்ம எழுதுறோம். ஓகேங்களா, எஸ். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ρ/2 × y2 - y1 ஹோல் கியூப், ஓகேங்களா, இன்ட்டு y1 + y2. இந்த ஃபார்முலா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேட்டதில்ல. பட் வாட் இஸ் வாட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, இந்த ஃபோர்ஸ் கால்குலேஷன் ஒன்றும் நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, v + c = √g × d அப்படின்னு நம்ம சொல்கிறது, ப்ளஸ் இந்த கேட் ஓப்பனிங் க்ளோசிங் சர்ச் வேவ் ஸ்டாண்டிங் வேவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, சரிங்களா. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட் டாபிக், சர்ச் வேவ். இதான் நமக்கு லாஸ்ட் பேஜ். ஓகே, எஸ். இதோட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து டீட்டெயிலாக நம்ம முடிச்சாச்சு. சரிங்களா, ஸோ ஏதாச்சும் ஒரு மிஸ்ஸிங் டாபிக், ஏதாச்சும் நீங்கள் ஒரு டாபிக் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ நம்ம போடுவோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம புரியுற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல். ஓகேங்களா, ஸோ மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா 25 மார்க். ஓகேங்களா, 25 மார்க் வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. டிஎன்பிசி ஏஐயாக இருக்கட்டும் ப்ளஸ் டிஆர்பியாக இருக்கட்டும், கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி 18 மார்க். அதில் எந்த ஒரு 16 மார்க் கன்ஃபார்ம் அது. ஓகே, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் 16 மார்க்கு, சாயில் மெக்கானிக்ஸ் 16 மார்க்கு, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் 16 மார்க்கு. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இப்போ அதிகமாக கேட்டுட்ருக்காங்க, 14 மார்க்கு. அடுத்து இந்த ஆர்சிசி ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மார்க் தான் நமக்கு வருது. ஓகேங்களா, அடுத்து ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் மிஸ்ஸிங் பாருங்கள், ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் கன்ஃபார்ம் ஒரு 16 மார்க்கு. சரிங்களா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. ஓகே, ஸோ அந்த மாதிரி டாபிக், மெஜாரிட்டி டாபிக் நீங்கள் வந்து எது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக படிக்கிறோமோ அதுபடி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டுட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் வித் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். சரிங்களா, எஸ். ஸோ இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, எஸ். ஸோ இந்த என்விரான்மெண்டல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வித்தின் 2 or 3 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.